பெரிய பெரிய ரிலீஜியஸ் லீடர் சொல்றாங்க, நீங்க என்னாச்சும் பண்ணிட்டு போங்க, ஆனால் இயேசுவின் பெயரை மட்டும் சொல்லாத. இயேசுவின் பெயர்ல வானலத்தோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முடங்கால்களும் முடங்கும், எல்லாருடைய வாய்களும் இயேசுவே கர்த்தர், இயேசுவே கர்த்தர், இயேசுவே தெய்வம் என்று அறிக்கை செய்யும். எல்லா நாமத்திற்கும் மேலானவர். பிசாசுகளுக்கு இந்த பெயரை கேட்டால் பயம், வியாதிகளுக்கு இந்த பெயரை கேட்டால் ஓடும், தரித்திரத்திற்கு இந்த பெயரை கேட்டால் இருக்கிற இடமே தெரியாத காலியாகும், சாத்தானுக்கும் சத்துருவின் வல்லமைகளுக்கும் இந்த பெயரை கேட்டால் நடி நடுங்கி ஓடும், காற்றும் கடலும் இந்த பெயரை கேட்டால் அமைதலாகும். There is power in the name of Jesus. We are not worshiping ordinary and dead God. We are worshiping powerful God. There is power in His name. வேதத்துல ஒரு வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தைனா, அப்போஸ்தலனாகிய பவுலையும் ஜனங்களையும் பார்த்து, அண்ணா காய்பா இது போல பெரிய பெரிய ரிலீஜியஸ் லீடர்கள் ஜூஸ் பீப்பிள் வந்து சொல்றாங்க, நீங்க என்னாச்சும் பண்ணிட்டு போங்க, ஆனால் இயேசுவின் பெயரை மட்டும் சொல்லாத. அப்ப இயேசுவின் பெயரை மட்டும் சொல்லாதன்னு ஏன் யூதர்கள் சொன்னாங்க? ஏன்னா அதுல தான் சார் வல்லமை இருக்கு. சுகமடைய, ஆசீர்வாதம் அடைய, சமாதானம் அடைய, உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு மாத்திரை, ஒரே ஒரு தீர்வு. JESUS.